இந்த குற்றவாளியை அரசு பாதுகாக்கவில்லை. காவல்துறை இந்த குற்றவாளிக்கு உடந்தையாக இல்லை. அவன் கைகால உடைக்கிற அளவுக்கு கோவப்பட்டிருக்காங்க காவல்துறையை கூட, உடந்தையாக யாருமே இல்லை. சரியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற போது கூட அந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு வேந்தராக இருக்கக்கூடியவர் அது குறித்து எந்த கருத்துமே சொல்லல. அது ஒரு நிர்வாக சீர்கேடு, சிசிடிவி வேலை செய்யல, உரிய பாதுகாப்பு இல்லை என்று சொன்ன போது அதற்கு துணைவேந்தரே நியமிக்கப்படல. ஏறத்தாழ ஒரு 5 பல்கலைக்கழகங்களுக்கான துணைவேந்தர் நியமிக்கப்படல. அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் துணைவேந்தர் நியமிக்கப்படல. அப்ப நிர்வாக ரீதியாக இந்த சீர்கேட்டுக்கு மறைமுகமாக ஆளுநரும் பொறுப்பேற்கணும். நம்ம எப்படி ஒரு காம்பவுண்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு தவறுக்கு காவல்துறையை பொறுப்பேற்க சொல்றோம், காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சரை பொறுப்பேற்க சொல்றோம். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்திற்குள்ள நடந்த அந்த அத்துமீறலுக்கு துணைவேந்தர் நியமிக்காத, நிர்வாக ரீதியாக அதற்கு உரிய ஏற்பாடுகளை செய்யாத ஆளுநர் குறித்து நமக்கு எந்த விதமான விமர்சனமும் இல்லை. இதிலே ஒரு பாரபட்சம் நிலவுகிறது. அதை முன்வைத்து தமிழ்நாட்டில் பல கூத்து நடந்துச்சு. வலிக்காத ஒரு மென்மையான பருத்தி சாட்டைகளால் கூட சில பேர் தங்களை அடித்துக் கொண்டார்கள். எவ்வளவோ பேர் அரசியல் செய்யறாங்க. அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக பேசினாங்களா என்பதை விடவும் தங்கள் கட்சியை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும், தங்களை நாடக கம்பெனியெல்லாம் கூட்டிட்டு கண்ணையாக வேடகம் அணிந்து சிலம்பை கையில ஏந்தி அந்த அம்மா ஒரு நாள் கல்யாண மண்டப அரசுக்கு அது கண்ணீர் விட்டு